சிலரை முதல்ல பார்க்கும்போதே ஏதோ பல பிறவிகளாக அவங்க கூட பார்த்து பழகி ஒரு உணர்வு எதற்காக ஏற்படுது? உங்களை அறியாமலே ஒருத்தரை நோக்கி உங்கள் மனம் ஏன் ஈர்க்கப்படுது? இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு ஆன்மீக ரகசியம் என்ன? இதை என்னைக்காவது நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? நாம ஏற்கனவே முதல் பாகத்துல சொன்ன மாதிரி இந்த ஆதி பிரபஞ்சம் தோன்றும் போதே உயிர்கள் ஒவ்வொரு உயிரும் இரண்டாக பிரிந்துதான் பிறப்பெடுக்கும். அதாவது ஒரு உயிர் இரண்டாக இரண்டு சுடராக பிரிந்து பிறப்பெடுக்கிறது. அது ஒரு ஆன்மா இரண்டாக பிளவுபட்டு பிறப்பெடுக்குது அப்படிங்கிறது முதல் பாகத்துல பார்த்தோம். இது எப்படி இந்த பிறப்புல ஒன்றை ஒன்று சந்திக்குது? அந்த ஒன்றை ஒன்று சந்திக்கும் போது ஏற்படும் விளைவுகளும் அதனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களையும் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க பிரபுகள், காணொலிக்குள்ள போலாம். காணொலியை முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் சிம்பலையும் தட்டிட்டு வாங்க. நம்ம விரிவா பார்க்கலாம். ட்வின் ஃப்ளேம்ஸ், அதாவது இரட்டை சுடர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள எப்போ வருவாங்க? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவங்க எப்போ வருவாங்கன்னு சொன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரும் போதுதான் அவங்க வருவாங்க. உங்க வாழ்க்கையை இப்ப இருக்கிற நிலையிலிருந்து மேலும் உயர்த்தும் நோக்கத்துக்காக அவங்க உங்க வாழ்க்கைக்குள்ள காலடி எடுத்து வைப்பாங்க. நீங்க மனதளவிலும் ஆன்மீக ரீதியிலும் ஒரு தேடல்ல இருக்கும் போது அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஏன்னு சொன்னா, அது நீங்க உங்களோட சுடரை சந்திக்க போற நேரமாக இருக்கும். ஏன்னா இரண்டு சுடரும் ஒன்றாக இணைகிற காலம் அப்போதுதான். அடுத்தது, உங்க வாழ்க்கையில மிக கஷ்டமான காலம், ஒரு இக்கட்டான காலகட்டத்துல அவங்க பெரும்பாலும் வருவாங்க. அது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு மனுஷனா அது உங்களை மாற்றும். இப்ப நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, மீளவே முடியாத துயரத்துல இருக்கும்போது உங்களை தூக்கி விடுறதுக்காக கண்டிப்பா அவங்க வருவாங்க. அப்படின்னு சொன்னா, இந்த ட்வின் பிளான் உங்களது இரண்டாவது சுடர் உங்களை சந்திக்கிறதுக்காக வருகிற நேரம் 3 வகையா இருக்கும். ஒண்ணு, நீங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக காத்திருக்கும் போது அவங்க உங்களுக்குள்ள வருவாங்க. இரண்டாவது சந்தர்ப்பம் எப்பன்னா, நீங்க மனது அளவிலையும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களை இன்னொரு நிலைக்கு எடுத்து செல்ல நீங்க தயாரா இருக்கும் போது அவங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா உதவியா வருவாங்க. மூணாவது தான், நீங்க உங்களுடைய கஷ்டமான ஒரு கடினமான காலத்துல ஒரு வலியுற்று இனி மீளவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையில உங்களுக்கு ஆறுதலாகவும் உங்களை அந்த கட்டத்துல இருந்து இன்னும் அதிகமா உயர்த்தி வருவதற்காகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த 3 நிலையில அவங்க உங்க கூட தொடர்பு கொண்டு உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களது அந்த இரண்டாவது சுடர் உங்களை சந்திக்கும். அந்த உங்களது இரண்டாவது சுடர் உங்களை சந்திக்க வரும்போது சந்திப்பவர்கள் யார், அதற்கான அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? அதற்கு 7 விதமான அடையாளங்கள் உங்களுக்கு முன்கூட்டியே தென்படும். முதல் அடையாளம் என்னவனா, உங்களுக்கு முன் அறிமுகமில்லாத ஒரு பரிச்சயம். அதாவது முன்பு எப்போதுமே அவங்கள நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, ஆனா ரொம்ப நல்லா பழகியது போல ஒரு ஆழமான ஒரு உணர்வு இருக்கும். அவங்க எப்போ அவங்க கூட நம்ம நெருங்கி பழகுன மாதிரியும் நமக்கு ஒரு இனம் புரியாத உணர்வு
ஒரு அன்போ ஒரு பாசமோ ஏதோ ஒரு உணர்வோ ரொம்ப வீரியமா இருக்கும். அவங்கள பார்க்கும் போதும் பேசும் போதும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நிலை உங்களுக்கு தோன்றும். இரண்டாவது அறிகுறி கண் தொடர்பு. அவங்க கண்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு உண்மையை அறிந்தது போல ஒரு உணர்வு இருக்கும். சாதாரணமா நீங்க மற்றவர்களோட கண்ணை பார்க்கறதுக்கும் இவங்களோட கண்ணை பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இவங்களோட கண்ணை நீங்க பார்க்கும்போது இவங்களோட கண்ணுல ஒரு தேஜஸ் இருக்கு. உங்களை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது போலவும் எல்லாம் சாதாரணமா நடக்கிற மாதிரியான ஒரு பார்வை, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற மாதிரி அந்த பார்வை ஒரு ஒளியை போல உங்களுக்கு இருக்கும். இன்னொரு அறிகுறி ஒரே மாதிரியான வாழ்க்கை நிகழ்வுகள். அது எப்படின்னு சொன்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன எப்படி நடந்ததோ அதை அவங்களுக்கு ஒரே சிமிலாரிட்டிக்குள்ள ஒருத்தர் தான் உங்களை அவர் சந்திப்பார். அவருக்கும் அவருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது நீங்கள் சந்தித்த விபத்து, அதே மாதிரி உங்களது இழப்பு அல்லது நீங்க அடைந்த வெற்றி, அவர்களுக்கும் ஏறக்குறைய அதே காலத்துல அதே மாதிரி நடந்திருக்கும். நாம் முதல் பகுதியில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். இரட்டை சுடர் என்பது ஒரே அலைவரிசையில் பயணிக்கக்கூடியவங்க, ஒரே மாதிரியான நிகழ்வுகள் இருவருக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். முதல் பகுதி பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். அதனால இந்த சந்திக்க வரும் இந்த நபருக்கான அறிகுறி உங்களுக்கும் அவர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரே மாதிரியான ஒத்த நிகழ்வுகள் நடந்திருக்கும். அடுத்த அறிகுறி உடல் ரீதியான மாற்றங்கள் இருக்கும். அவங்கள நீங்க சந்திக்கும் போது உங்கள் இதய துடிப்பு மாறுபடும் அல்லது ஒரு விதமான வைப்ரேஷன் அதிர்வுகளை நீங்க உணர்வீங்க. இதுக்கு முன்னுக்கு நீங்க பல பேரை சந்திச்சப்ப நடக்காத சில விஷயங்கள் இவங்களை சந்திக்கும் போது உங்களுக்கு உடலியல் ரீதியாவே பல மாற்றங்களை கொடுக்கும். உங்க இதயம் படப்படன்னு அடிக்கலாம் அல்லது உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படலாம் அல்லது உங்களுக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்படும். உடல் ரீதியாக ஒரு வைப்ரேஷன் சொல்றது ஏற்படும். அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவுகளும் உள்ளுணர்வும். அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதை நீங்க உங்க கனவுகள் மூலமே அறிந்து கொள்ள முடியும். அதாவது உங்களது இன்னொரு சுடர் உங்களை வந்து சேரும் போது உங்களுக்கு உங்களோட கனவுகள்ல அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க அல்லது கனவு மூலமா இருவரும் சந்திப்பீங்க. ரொம்ப பரிச்சயம் அந்த கனவு போலாகி உங்களுக்குள்ள பல விஷயங்கள் கடத்தப்படும். அதுக்காக உங்களோட கனவுகளை நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். சில கனவுகள் உங்களுக்கு மர்மமாவே இருக்கும். அடுத்தது உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு முரண்பாடான ஒற்றுமை இருக்கும். நீங்க ரெண்டு பேருமே வெவ்வேறாக இருந்தாலும் அடிப்படை குணங்கள் ஒன்னாதான் இருக்கும். அதுதான் சொல்றது முரண்பாடான ஒற்றுமை. ஏன்னு சொன்னா இரண்டுமே ஒரே சுடர்ல இருந்து ரெண்டா பிரிவு. அதனால உங்கள் ரெண்டு பேருக்குமான குணங்களும் ஒத்துதான் இருக்கும். ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அடிப்படை, அதாவது பேசிக்கான கேரக்டர்ஸ். அடுத்தது ஒரு முழுமை அடைந்த உணர்வு இருக்கும். அவங்களோட நீங்க இருக்கும்போது இந்த பிரபஞ்சமே முழுமையா தெரியும். அதாவது பிரிந்த ஒரு சுடர், நீங்களும் அவங்களும் பிரிந்திருந்து ரெண்டு பேரும் ஒன்னா சந்திக்கும் போது உடல் வேணா ரெண்டா இருக்கலாம், அந்த சுடர் ரெண்டும் ஒன்னா இணையும் போது ஒரு முழுமையை நீங்க உணர்வீங்க. இந்த பிரபஞ்சத்துல நீங்க எல்லாம் சாதிச்சு முடிச்ச ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு உணர்வு ஏற்படணும். ஏன்னு சொன்னா எந்த சுடர் உங்களை விட்டு விலகி இருக்கிறதோ அதே சுடர் உங்களை சேர்ந்து இப்ப இரண்டு பேரும் இரண்டு உடம்பா இருந்தாலும்
ஒரே ஆன்மாவாக ஒரே சுடராக அங்க இருப்பீங்க. உடல் மட்டும்தான் ரெண்டா இருக்கும், உயிராக அந்த ரெண்டு சுடரும் ஒன்றா இருக்கும். அப்போது பிரபஞ்சமே முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அது சரி, நாம இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, பிரபஞ்சம் இந்த சிக்னலை உங்களுக்கு எப்படி கொடுக்க போகுது. நாம இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம், உங்க உணர்வு ரீதியாக உங்க உடல் ரீதியான மாற்றங்கள் சொன்னோம். இப்ப இந்த பிரபஞ்சம் எப்படி அவங்களுடைய வருகை உங்களுக்கு உணர்த்தும். அதுதான் ஒரே மாதிரியான இலக்கங்களை நீங்க காண்பீங்க. 11:11, அதாவது 11 மணி 11 நிமிஷம் இந்த மாதிரி எண்களை, அல்லது 2:2:2 அது மாதிரி 3:3:3 1:1:1 இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான நம்பரை நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. அடுத்தது மிருகங்கள், பறவைகள், இவைகளை வெள்ளை என்ற புறாக்கள் அல்லது வெட்டை பட்டாம்பூச்சிகள் அடிக்கடி பறக்கிறத பார்ப்பீங்க. வெள்ளை புறா, வெண்ணிற பறவைகளை பார்ப்பீங்க, பட்டாம்பூச்சிகளை பார்ப்பீங்க. பெயர்கள், அவர்கள் பெயரை சுற்றியுள்ள இடங்களிலோ அல்லது புத்தகங்களிலோ தற்செயலாக பார்ப்பது, இது அடிக்கடி எல்லாருக்கும் நடக்கும். நீங்க யாரை சந்திக்க போறீங்களோ அவங்களுடைய பெயர் தற்செயல நீங்க எங்கேயாவது பார்ப்பீங்க. நீங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட பெயரை பார்க்கலாம், அல்லது நீங்க எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களோட பெயர் உங்க காதுல விழலாம், அல்லது நீங்க ஒரு பார்க்குற எங்கேயோ அந்த பெயர் உங்களுக்கு தோன்றும், கண்ணெதிரப்படும், அந்த பெயர் பரிச்சயமாகும். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பக்கூடிய அறிகுறி. இந்த ட்வின் ஃப்ளேம் உங்களுடைய சந்திப்பை ரொம்ப ரகசியமாக தான் வச்சுக்கணும். ஏன்னா இதை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்க ட்வின் ஃப்ளேமை நீங்க அடையாளம் கண்டுட்டீங்கன்னு சொன்னா உங்களது ஈகோவை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். புரியுதா? இதை யாருக்கு சொன்னாலும் இதை யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் புரியாது, யாராலும் உணர முடியாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு சுடர உங்களால மாத்திரம்தான் உணர முடியும். அதனால வேண்டி நீங்க சந்திக்க போற சுடருக்கு உங்களை பத்தின உணர்வு இருக்கணுங்கிறது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இதுதான் என்னுடைய சுடர் இருந்தது. ஆனா அது அவங்களுக்கு அறியாம கூட இருக்கலாம். அதனால ஒருத்தருக்கான ஒருத்தர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால இந்த சுடரை ரொம்ப ரகசியமாவே நீங்க வச்சுக்கோங்க. யாருக்கும் இதை வெளிக்காட்ட போகாதீங்க. இந்த அறிகுறியெல்லாம் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது வந்திருக்கிறது யாருன்றது, உங்க வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறது யாருங்கிறது உங்களால ஓரளவு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புறோம். அதனால இதை முழுமையா ரகசியமா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இது வெளியில யாரையும் பகிர்றதை விட நீங்க தீர்க்கமா சிந்திச்சு முடிவெடுங்க. நீங்க உங்களோட ட்வின் ஃப்ளேம், அதாவது உங்களது 2வது சுடரை சந்திக்க போற காலம் மிக அருகில் இருக்கலாம். அந்த காரணத்துக்காக தான் இந்த வீடியோ, இந்த காணொளி கூட உங்க கண்ணுல பட்டிருக்கலாம். எனவே உங்களது 2வது சுடர் உங்களை சந்திக்க வருவதற்கு தயாராகிவிட்டது. அது உங்களை நோக்கி எப்போது வேணுமானாலும் வரலாம். எனவே நீங்கள் உங்களது 2வது சுடரை அடையாளம் காணவும் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்கவும் தயாராருங்கள். உங்க கனவுல அடிக்கடி வரும் நபர் யாராவது இருக்காங்களா? அல்லது நாம ஏற்கனவே சொன்ன இலக்கங்கள் 11:11, 111, 222, 333 இது போன்ற வித்தியாசமான நம்பர்களை நீங்க பாக்குறீங்களா? அப்படின்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களது 2வது சுடர் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் இருவரும் மிக அருகாமைதான் உங்க சந்திக்கக்கூடிய காலம் இருக்கிறது. மிக விரைவில் நீங்க அவங்கள சந்திக்க தான் போறீங்க. வாழ்த்துக்கள். நாங்க சொன்ன மாதிரி ஏதேனும் உங்களுக்கு அடையாளம் கண் தந்தீங்கன்னா அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல
இதோட